Good morning. Welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் நிறைய டைட்டான ஒர்க்ஸ் இருக்கு, நிறைய வீடியோ ஷூட்டிங் வேலை இருக்கு, எடிட்டிங் வேலை இருக்கு. இன்னும் ஒரு 3 நாள்ல வந்துட்டு ஊருக்கு போற பிளான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பெண்டிங்ல இருக்கக்கூடிய சில ஒர்க்ஸ்லாம் வந்து முடிச்சிடலாம், முன்னாடியே முடிச்சிடலாம். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் கேப் தேவைப்படும் ரிஸ்டோர் ஆகிறதுக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு முடிப்போம். அடுத்த வாரத்துக்கான வீடியோஸ்லாம் எடுத்து வைப்போம், ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு பிளான்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு டு டூ லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெயில் செக் பண்ணும், ஒரு எக்ஸ்டென்சிவ் ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஏன்னா நேற்று நான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியில போயிட்டு வந்தேன். ஸோ எனக்கு இன்னைக்கும் வர நிறைய ஷூட்டிங் வேலைலாம் இருக்கா. ஸோ என்னுடைய முகத்தை வந்து கொஞ்சம் பேம்பர் ஆக்க போறேன். நான் காலையிலே ஒரு ரெட் ட்ரெஸ் இருக்கான்னு தேடணும், ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும், 2 ஸ்டோரி, 3 யூடியூப் வீடியோ, 2 ப்ராடக்ட் ஷாட் ஷூட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கு மேலே டைம் இருந்தால் நம்ம ஏதாவது வந்து போட்டுப்போம். நான் மார்னிங் எக்ஸ்டென்சிவ் ஸ்கின் கேர் பண்ண போறேன். இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு வந்துட்டு ஷூட்டிங் வேலை இருக்கு. அண்ட் என்னுடைய முகத்துக்கு அந்த ஒரு பிக் மீ அப் ப்ரெப் வந்து வேணும். ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் ஸ்பா ஃபேஷியல் செஷன் மாதிரி தான் இது. நீங்க வீட்லயே ஒரு DIY ஸ்பா ட்ரீட்மெண்ட், ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிக்கணும்னா தாராளமா பண்ணலாம். இன்னைக்கு நான் ஒரு 3 ப்ளம் ப்ராடக்ட்ஸ் வச்சுதான் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்டென்சிவ் ஸ்கின் கேர் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அண்ட் இந்த பார்ட் ப்ளம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ப்ளம் வந்து இதுக்கு முன்னாடியே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட். மெயினா இந்த கிரீன் டீ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். இந்த ரேஞ்ச்லாம் வந்துட்டு ரெகுலரா என்னுடைய ரொட்டீன்ல இருக்கிற ஒண்ணு. லாஸ்ட் ஒரு 6-7 மாசமா வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். நான் வேற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால இது வந்து என்னால கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ண முடியல. பட் இப்போ மறுபடியும் வந்துட்டு எனக்கு இதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது வந்து ஆக்சுவலி ஆர்வமா இருக்கு. என்கிட்ட இன்னைக்கு ப்ளம்ல இருந்து கிரீன் டீ ஜென்டில் ரிவைவல் ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளம்மோட கிரீன் டீ கிளியர் ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறம் கிரீன் டீ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இருக்கு. இது யார் வந்து ஃபாலோ பண்ணலாம் முதல்ல நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு சன் டேன் இஷ்யூ இருக்கு, ஆக்னே இஷ்யூ இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ், ஒயிட் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ், ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வைஸ் கூட நீங்க வந்து தாராளமா உங்களுடைய ரூட்டீன்ல அப்பப்போ இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ஏன் பர்சனலா பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பயங்கரமான ஆயிலி ஸ்கின் ஆல. எனக்கு என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு இந்த கிரீன் டீ ரேஞ்ச் நான் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணும்போது நல்ல விசிபிள் சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய ஆயில் கண்ட்ரோல் கேம்லயா இருக்கட்டும், ஆயில்னால வரக்கூடிய ஆக்னே வந்துட்டு கட் பண்ணது கூட வந்துட்டு இது நிறைய பார்ட் வந்து பிளே பண்ணிருக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபேஸ் வாஷ் ஆல்ரெடி பண்ணிருக்கு, நான் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணிக்க போறேன். ஃபேஸ் ஸ்க்ரப் என்ன பண்ண போகுதுன்னா, உங்க ஸ்கின்னை வந்துட்டு மைல்டா எக்ஸ்போலியேட் பண்ண போது. இதுல சாஃப்ட் செல்லுலோஸ் பீட்ஸ் இருக்கு, கொஞ்சமா வந்துட்டு வால்நட் ஷெல் கிரானியூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹார்டா அவங்க ஸ்கின்ல இல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப ஜென்டலா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் வாட்டர் பேஸ்ட் ஸ்க்ரப். ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நான் பிசிக்கல் ஸ்க்ரப் அவ்வளவா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்றது கிடையாது, ரொம்ப ரேர் ஆக்கிட்டேன். என்ன மாதிரி ஒரு ஆளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுது. என் முகம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி இருக்கு. நான் இந்த ஸ்க்ரப்பை வந்துட்டு கொஞ்சமா என்னுடைய முகத்துல போட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரப் பண்ணிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு டிஷ்யூ வச்சுட்டு இந்த ஈரத்தை எல்லாத்தையும் தொடச்சிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னே எங்கேயா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிருங்க. போட்டு அக்ரெசிவா நீங்க வந்துட்டு தேய்ச்சி பண்ணாதீங்க, அது இன்னும் தான் வந்துட்டு வேர்ஸ் ஆகும். ஸோ ஆக்டிவ் ஆக்னே இருந்ததுன்னா அந்த இடத்த மட்டும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட போறீங்க. அடுத்தது என்னுடைய தி மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட், ப்ளம்மோட கிரீன் டீ கிளியர் ஃபேஸ் மாஸ்க். இது வந்து லிட்டரலா எனக்கு எத்தனாவது டப்னு கூட தெரியல. இப்பயும் என்கிட்ட ஒரு பேக்கப் இருக்கு. ஸோ இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட். கண்ணை மூடிட்டு நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு, ஆக்னே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ட்ரஸ்ட் மீ, இது வந்து இட் ஒர்க்ஸ் மேஜிக். இந்த மாஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரீமி ஸ்மூத் டெக்ஸ்டர் உள்ள ஒரு மாஸ்க். ஆனா உங்க ஸ்கின்னை வந்துட்டு இது ட்ரை ஆக்கவே ஆக்காது. அண்ட் இந்த மாஸ்க் போட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டன்டா நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு அப்படி தெரியும். இந்த மாஸ்க்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் இருக்கு. போடும்போது லைட்டா, ரொம்ப லைட்டா உங்க ஸ்கின்ல வந்துட்டு அந்த ஒரு இச்சிங் அண்ட் பர்னிங் சென்சேஷன் இருக்கும். பட் அது ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அது கண்ட்ரோல் ஆயிடும். இப்போ கூட எனக்கு வந்து அந்த மூக்கு சைட்ல எல்லாம் வந்து அப்படி இருக்கு. பட் ஐ லவ் திஸ் ஃபீலிங். அப்பதான் எனக்கு வந்து தெரியும், ஓகே நம்மளோட அழுக்கெல்லாம் வந்து அழகா ரிமூவ் ஆகி போகுது அப்படின்ற மாதிரி. இதை இப்போ என்னுடைய முகத்துல வந்து நான் ஒரு
5 மினிட்ஸ்க்கு வந்து விட போறேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட போறேன். இதுல இருக்கக்கூடிய கிரீன் டீ உங்களுடைய ஆக்னே காம்பேட் பண்ண போகுது. கிளைகாலிக் ஆசிட் உங்க ஸ்கின்னை வந்து மைல்டா எக்ஸ்போலியேட் பண்ண போகுது. ஃபேஸ் மாஸ்கையும் நான் வந்துட்டு வாஷ் பண்ணியாச்சு. மறுபடியும் அந்த ஈரத்தை எல்லாத்தையும் நான் வந்து தொடச்சிக்கிறேன். நான் கம்ஸ் த பெஸ்ட் பார்ட், என்னோட ஃபேவரட்டான Plum கிரீன் டீ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இதுல ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே இல்ல. இப்போ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரன்னி லோஷன் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர். லிட்டரலா உங்க ஸ்கின்குள்ள அப்படியே இது போயிட்டு அப்சர்வ் ஆயிக்கும். அண்ட் இன்னொன்னு எனக்கு என்ன இது ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட்டா இருக்கும். உங்க ஸ்கின்ல வந்து ஆயிலியான எஃபெக்ட் தெரியவே தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் டீ இருக்கு, வில்லோ பேக் இருக்கு, நைசினமைட் இருக்கு, காக்கடு பிளம் இருக்கு. கிரீன் டீ அகைன் ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் இன்கிரீடியன்ட். உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னே வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்லே வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். நைசினமைடும் ஆக்னே ரெடியூஸ் பண்ணும், ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணும், அண்ட் அந்த ஒரு க்ளோ எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்ணும். காக்கடு பிளம் உங்களுடைய ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ண போகுது. நல்லா அந்த ஒரு ஃப்ரம் வித்தின் க்ளோ அண்ட் ரேடியன்ஸ் வந்து கொடுக்க போகுது. அண்ட் காலேஜன் ப்ரொடக்ஷனையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண போகுது. வில்லோ பேக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. உங்க ஸ்கின் வந்துட்டு இரிட்டேட்டடா இருக்கு அப்படின்னா அதை சூத் டவுன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட். ஸ்கின்னை நரிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆயிலினஸ் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆல் த்ரூ த டேலியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்க ஸ்கின் ஆயிலி ஆகவே ஆகாது. நான்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின். எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் போட்டும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஸ்கோபால் மாதிரி நான் இருக்கவே மாட்டேன். ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் கூட. உங்ககிட்ட கரெக்டான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்களே வந்துட்டு வீட்டுல பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்னே எல்லாம் இருக்குன்னா கூட இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இந்த ப்ராடக்ட் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் என்கிட்ட ஒரு கோடும் இருக்கு, டிஸ்கவுண்ட் கோட். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர்ஸும் கிடைக்கும். நீங்க தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ளம் பாத்தீங்கன்னா ஒரு வீகன் க்ரூவல்டி ஃப்ரீ ப்ராடக்ட். அந்த மாதிரியான ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா கூட இவங்க ரேஞ்ச்ல தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இவங்க எம்டிஸ் ஃபார் குட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நீங்க யூஸ் பண்ணி ப்ராடக்ட் முடிஞ்ச அப்புறம் இந்த எம்டி கேன்ஸ் அண்ட் பாட்டில்ஸ் வந்துட்டு அவங்களுக்கே சென்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் இருக்க லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியல உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்ட்டு, பட் எனக்கு என்னுடைய ஸ்கின் வந்து நல்லா கிளீனா ரிஃப்ரெஷ்டா இருக்கிற ஃபீல் வந்து கிடைக்குது. இப்போ நான் போய் சாப்பிடணும். எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு காஃபி அண்ட் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட போறேன். இன்றைக்கி குயிக்காக நான் என்னுடைய பிரேக்கி அண்ட் காஃபி ரெசிபி எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிச்சிக்கிறேன். நான் ஒரு பிரெட் இல்லைன்னா 2 பிரெட் யூஸ் பண்ணிப்பேன். டோஸ்ட் பண்ணிப்பேன் பட்டர் வச்சு. அடுத்து யூஸ்வலாக ஒரு ஆம்லெட் போட்டுப்பேன். தேர்ஸ்டேஸ்னால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு தக்காளி மேஷ் பண்ண மாதிரி ஒன்று செய்வேன். ஸோ தக்காளி எடுத்துப்பேன், அதில் பட்டர் போட்டுப்பேன், எனக்கு தேவையான சீசனிங்லாம் போட்டுப்பேன். அதை நல்லா என்னுடைய அந்த தோசைக்கல்லே வச்சுட்டு வதக்கிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீஸ் கிரேட் பண்ணி அந்த தக்காளியிலே வந்துட்டு போட்டுருவேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆனதும் என்னுடைய ப்ரெட்டில் உள்ள ப்ளேஸ் பண்ணி இன்னொரு ப்ரெட்டை மேலே க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டுப்பேன். அவ்வளோதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. காஃபிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணுவேன். அண்ட் காஃபி ஏதோ ஒரு ரேண்டம் காஃபி. இப்போ நான் இந்த டேவிட் ஆஃப் காஃபி வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பால் வந்துட்டு கொஞ்சோண்டு என்னுடைய கப்பில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துப்பேன். அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி ஊற்றிப்பேன். அப்புறமா அந்த பாலை வந்துட்டு சூடு பண்ணிப்பேன். சிம்லே வச்சு சூடு பண்ணிவிட்டு காஃபியை வந்துட்டு கப்பில் போட்டுட்டு தண்ணி போட்டு காஃபியை டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுட்ட பாலை எடுத்து அதில் ஊற்றிடுவேன். இவ்வளோ தான் என்னுடைய காஃபி ரெசிபி. அவ்வளோதான், சூடான சுவையான யம்மியான காஃபி அண்ட் பிரேக்கி ரெடி. ஸோ இந்த லுக் தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹலோ கைஸ், அப்டேட் பிளான் பண்ண எல்லா வீடியோவும் நான் ஷூட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து உட்காந்து எடிட் பண்ண உட்காரணும். ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி என்னோடைய மார்னிங் சூப்பர் ப்ரொடக்டிவாக போயிருக்கு. இப்போ போயிட்டு நான் லஞ்ச் சாப்பிட்டு இன்றைக்கி வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டாப்பும் இந்த பேக்ரவுண்டும் சும்மா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ஒரு உத்வேகம் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நல்லா பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி சூப்பராக வேலையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Bye. At this time of the year, I can't stop asking why I'm struggling.